நெல்லை மாநகராட்சி பகுதியில் மழை பெய்தாலும் வெள்ளம் வராத அளவிற்கு பணிகள் நடந்து வருகிறது. பருவமழையால் எதிர்பாராத விதமாக வெள்ளம் வந்தாலும் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க மாநகராட்சி தயார் நிலையில் இருப்பதாக நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நெல்லை கொக்கரகுளம் வண்ணாரப்பேட்டை இணைக்கும் அண்ணா சாலையில் அமைந்துள்ள கால்வாய் கடந்த மழை வெள்ளத்தின் போது சேதமடைந்தது. இதனையடுத்து தற்காலிக பாலம் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் செயல்பாட்டில் இருந்து வருகிறது. இதனை சரி செய்ய பகுதி மக்கள் தொடர் கோரிக்கை வைத்து வந்த நிலையில் நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன், தச்சநல்லூர் மண்டல தலைவர் ரேவதி பிரபு, தச்சநல்லூர் மண்டல அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். பாலம் அமைப்பதற்கான பணிகளை விரைந்து தொடங்கவும் கூடுதல் நிதி ஒதுக்கவும் அறிவுறுத்தல்கள் மேயர் மற்றும் மண்டல தலைவர் மூலம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன், திருநெல்வேலி மாநகர பகுதிகளில் வடகிழக்கு பருவமழைக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகிறது. கடந்த மழை வெள்ளத்தின் போது அண்ணா சாலையில் உள்ள பாலம் சேதமானது. அதனை சீரமைப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய அறிவுறுத்தல்கள் வழங்கியதுடன் பணிகளை விரைந்து தொடங்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றது. வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள நெல்லை மாநகராட்சி நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளது. உடனுக்குடன் பணிகளை மேற்கொள்ளும் வகையில் அனைத்து மண்டல அலுவலகங்களிலும் பணியாளர்கள் 3 ஷிப்ட் முறையில் நியமிக்கப்பட்டு கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மழை தண்ணீரை உயரமான இடத்திலிருந்து பள்ளங்களுக்கு அனுப்பும் வகையில் அதிநவீன மோட்டார் பம்புகளும் தயார்படுத்தப்பட்டு வருகிறது. நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் தண்ணீர் கடந்த ஆண்டு தேங்கியதை ஆய்வு மேற்கொண்ட பொறுப்பு அமைச்சர் அப்பகுதியில் தண்ணீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தல்கள் வழங்கினார். மேலும் அப்பகுதியில் பணிகள் மேற்கொள்ள தமிழக முதலமைச்சரின் கூடுதல் நிதி ஒதுக்கீடு உள்ளிட்டவைகளை வைத்து 4.5 கோடி மதிப்பில் கால்வாய்கள் அமைக்கும் பணி நடந்து வருகிறது. கூடுதலாக 2 கோடி நிதி ஒதுக்கி மேலும் பல்வேறு பணிகளை மேற்கொள்ளவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. திருநெல்வேலி மாநகராட்சி தச்சநல்லூர் மண்டலம் வார்டு 10. இது இந்த ஓடையுடைய பேர் பலாப்பழத்துக்காக பலாப்பழம் எடுக்கிறதுக்காக பிள்ளையை கீழே போட்டு பலாப்பழம் எடுத்துங்கிற ஒரு வரலாறு. இந்த இது எங்களுக்கு ஒரு சர்வீஸ் ரோடு. இந்த ரோடுக்கு அண்ணா சாலை என்று பேர் வச்சுருக்கிறோம். இந்த சாலை எப்படின்னா, இது பெரிய ஒரு தாமிரபரணி ஆற்றுல அங்கேருந்து வரக்கூடிய வெள்ளத்தினுடைய தாமிரபரணி ஆற்றுல கலக்கக்கூடிய கால்வாய். இந்த கால்வாய் பொதுப்பணித்துறை போன வெள்ளத்தில் அதிகமான அந்த மக்களுடைய அதிகமான வெள்ளம் ரொம்ப சங்கடப்பட்டது என்று சொன்னார்கள். அவங்களுக்கு தேவையான அளவுக்கு குழாயை போட்டு போக்குவரத்துக்கு நாங்கள் சரி செய்து விட்டுருக்கிறோம். இது மாவட்ட நிர்வாகத்துக்கு எடுத்து சென்றிருக்கிறோம். மாவட்ட நிர்வாகம் அதுக்கு தேவையான நிதியை ஒதுக்கி நாங்கள் பண்ணி தவறிருக்கோம். தமிழகத்துடைய முதல்வர் இன்றைக்கி வெள்ளம் எந்த பகுதியில் பாதிக்கோ அந்த பகுதி திராவிட மாடல் நாயகன் தமிழகத்தை வழி நடத்துகின்ற சின்னவர் எங்களுடைய மாவட்ட பொறுப்பு அமைச்சரும் அது மாதிரி எங்களை கண்காணித்து நல்ல நிலைமை கொண்டவருடைய கனிமொழி கருணாநிதி அவர்களும் எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கார்கள். அந்த அறிவுறுத்தின்படி எந்தெந்த பகுதி தாழ்வான பகுதி எங்கே தண்ணி தேங்கி இருக்கும் அப்படின்ற ஒரு நிலையை அறிந்து நீங்கள் உடனே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கார்கள். நீங்கள் இந்த பகுதியில் போன திருப்ப வெள்ளம் வந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். அதுக்கு ஒரு மாபெரும் திட்டத்தை போன திருப்பு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் 3,80,00,000 ரூபாயில் கரசகுளத்திலிருந்து வரக்கூடிய அதிகமான நீர்நிலை சிற்றாறு குற்றாலத்திலிருந்து வரக்கூடிய சிற்றாற்று தண்ணியை கரசகுளத்தில் சேர்ந்து அது மூலமாக சவுண்ட் சிட்டிக்குள்ளே நெருக்கடியான நிலையில் ஏற்பட்டது. அந்த 3,80,00,000 ரூபாய்க்கு அந்த மதவை நம்ம திறந்து விட்டோன்னே அந்த வழியாக நெடுங்குளத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் கொள்ளளவு கொண்ட நெடுங்குளம் தாண்டினவுடனே நேராக அவிசியம்பட்டி குளத்தில் தாண்டினவுடனே சேதுராயம்புதூர் முடிஞ்சவுடனே மானூர் குளத்துக்கு அந்த தண்ணியை திருப்பி விடக்கூடிய நிலைமை ஏற்பட்டு அது சிட்டிக்குள்ளே தண்ணி வெள்ளம் வராத அளவுக்கு அந்த அணையை திறந்து விட்டாச்சு. அதனால் அதிகமான வெள்ளம் வரதுக்கூடிய வாய்ப்பு கம்மி இல்லை. அதிகமேறிய கனமழை பெய்ந்ததுனால் இந்த பகுதியுடைய மக்களுடைய கோரிக்கை இந்த பாலத்தை இமிடியேட்டாக கேட்டிருக்காங்க. மாவட்ட நிர்வாகம் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நான் அங்கே ஊரில் சங்கத்திட்ட சொல்லியிருக்கோம். நமக்கு நாமை திட்டத்தில் உடனடியாக மாநகராட்சியுடைய நிதி இருக்கிறது. நமக்கு நாமை திட்டத்தில் செய்யக்கூடிய சங்கத்திலே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். வெள்ளம் வரது முன்னுக்கூட்டி அதே மாதிரி மழை அதிகமான பகுதியில் தண்ணி வராததுக்கு முன்னுக்கூட்டியே நாங்கள் அந்த பணியை முடித்துவிடும் என்று இது முதல் சொல்லிக்கிறேன். வடகிழக்கு பருவமழைக்கு மாநகராட்சி நிர்வாகம் தயார் நிலையில் இருக்காங்க. மறுபக்கலை எங்கே தண்ணி தேங்கி இருக்கோ மோட்டார் வசதிகள் தயாராக இருக்குது. பணியாளர்களும் நாங்கள் யூனிட்டு எங்கே அந்த பகுதியில் யூனிட்டுன்னு சொல்லுவோம். அந்த யூனிட்டில் பணியாளர்களை ரெடியாக நாங்கள் இரவும் பகலமாக அவங்கள எந்த டயத்துலையும் நீங்கள் வெளியே போயிடக்கூடாதுன்னு
3 ஷிஃப்ட்டு பிரித்து ஆளை அந்த யூனிட்டில் நாங்கள் உட்கார வச்சுருக்கிறோம். எந்த குறிப்பிட்ட பகுதி நீ தண்ணி தேங்கிட்டு இந்த பகுதியில் மக்கள் செல்ல முடியாதுன்ற போது அந்த டீம் வந்து நின்று அந்த மோட்டார் வச்சு தண்ணியை உறிஞ்சி விட்டு பள்ளமான பகுதிக்கு தண்ணியை மேட்டு பகுதியில் இருந்த தண்ணியை பள்ள பகுதிக்கு கொண்டு வந்து சென்று சீர்நிலை செய்வதற்கு தயாரான நிலையில் இருக்கும். அதேமாரி பள்ளமாக விழுந்தால் வெப்செட்டர் 1.5 இன்ச் சல்லியை போட்டு ஒரு லோடை கொண்டு வந்து தட்டி மக்களுக்கு எந்த இடையூறு இல்லாத அளவுக்கு செல்லதுக்கு மாநகராட்சி நிறுவனம் தயாராக இருக்கிறது. ஆழ்வாய்கள் அந்த அடப்புலாம் சீல் செய்யறதுக்கு பணிகள் நடந்துட்டு எவ்வளோ பணிகள் நடந்துட்டு நீங்கள் இப்போ போன திருப்பு ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இப்போ ஒரு 4.5 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கோம். 4.5 கோடி ரூபாயில் இப்போ ஒரு கிட்டத்தட்ட அப்புறம் 1.5 கோடி ரூபாய்க்கு உள்ள பணியை நடந்திருக்கு. 60% பணி நடந்துட்டு அதிகமான நீர்நிலை நயனாங்குளத்துலேருந்து அதிகமான நீர்நிலை வருகிறதுனால அதை சாக்கை வச்சு அடைச்சி அந்த ஜங்ஷனுடைய பஸ் ஸ்டாண்டுடைய அந்த 4.5 கோடி ரூபாய் திட்டம் தமிழ்நாடுடைய முதல்வர் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க உடனடியாக அந்த பணத்தை ஒதுக்கியிருக்காங்க. இப்போவும் அந்த பகுதிக்கு ஒரு 2.5 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. அது இன்னைக்கு டெண்டர், அந்த டெண்டர் அப்படி உடனடியாக மக்களுக்கு என்ன தேவையோ தலைவர் முதல்வர் வந்து நீங்கள் நமக்கு நிறைய பணத்தை அள்ளி கொடுத்துட்டு இருக்கார்கள். துறை அமைச்சரும் இது நேரில் கண்காணிப்பில் இருந்ததினால் எந்த பகுதி வெள்ளம் வராத அளவுக்கு, வெள்ளம் வந்தாலும் அது எதிர்கொள்ள அளவுக்கு மாநகராட்சி நிர்வாகம் தயார் உள்ள நிலையில் இருக்கும்.